தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிலுவையில் சந்தித்த கிருபை. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்முடைய மகனாக மகளாக நீர் எங்களை அபிஷேகித்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. தோல்விகளும் ஏமாற்றங்களும் எங்களிலே வரும் பொழுது அது ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பாதையாக நீர் மாற்றி உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரை எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு நாங்களும் பங்குள்ளவர்களாய் எங்களை இந்த நாட்களிலே மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் நம்முடைய கிருபையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. கிருபை என்பது நாம் தகுதி பெறாததை தேவன் ஈவாக தருகிறது. நம்முடைய பாவமான நிலையிலும் தேவன் தன்னுடைய அன்பால் நம்மை தேடி வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பிரியரே, சிலுவையில் இயேசுவோடு கூட அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இயேசுவை இகழ்கிறவனாக காணப்படுகிறான். ஆனால் மற்றவனோ, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பரதீசை பெற்ற மனிதனுக்கு சிலுவை ஒரு முடிவாக தோன்றியது. ஆனால் இயேசு அதை ஒரு புது வாழ்க்கையின் வாசலாக்கினார். இது தேவ கிருபையாய் அருளின பரிசாக உள்ளது. நமது வாழ்விலும் சில நேரங்களில் தோல்விகள், காலதாமதம், ஏமாற்றம், தண்டனைகள் போல தோன்றும் நிலைகளில் இருக்கலாம். ஆனால் தேவனின் கிருபை அந்த முடிவுகளை ஒரு புது தொடக்கமாக மாற்ற முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.